இன்றைக்கி நாம் துலாம் ராசி என்பர்களுக்கு குரோதி வருடத்தோட முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க. முதல்ல நம்மளுடைய யூடியூப் சேனலை நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்குமே குரோதி வருட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாங்க. சித்திரை மாதம் செவ்வாய் பகவான், புதன், சுக்கிரன், வருட கிரகமான குரு, 4 கிரகங்கள் பயிற்சி ஆகின்றாங்க. சித்திரை மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே சூரிய பகவான் மேச ராசியில் உச்ச நிலையில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. மற்ற கிரகங்கள் அதாவது ராகு, கேது, சனி அவரவர் வீடுகளில் அப்படியே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. சித்திரை மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து சந்திர பகவான் இந்த ஒரு மாதத்தை தொடங்கி வைக்கிறாருங்க. 9 நவ கிரகங்கள் மூலமாக திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சித்திரை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு பார்க்க போகிறோங்க. சித்திரை மாதம் 27ஆம் தேதி வரைக்குமே துலாம் ராசிக்கு பாக்கியத்திற்கு விரயத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 6வது வீட்டிலே சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாருங்க. சித்திரை மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே நீச்ச நிலையில் வக்ரகதியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாருங்க. ஸோ ராசிக்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் பகவான் 6வது வீட்டிலே சப்தம ஸ்தானத்திலே சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாருங்க. பெரும்பாலும் துலாம் ராசி என்பர்கள் இந்த ஒரு மாதம் அதாவது எதிரிகளை பற்றிய ஒரு சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு மேலோங்கி இருக்குங்க. எதிரிகளை பார்த்துக்கலாம், தீர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எதிரிகள் மேலே நீங்கள் கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கக்கூடிய ஒரு நேரமும் துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்குங்க. அதனால் எதிரிகளை பற்றி இந்த ஒரு மாதம் கவலைப்பட வேண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வீட்டிலே புதன் பகவான் சஞ்சாரம் அப்படிங்கிற செய்யும்போது அவர் நேச நிலையில் இருக்கிறாருங்க. பாக்கியாதிபதி நேச நிலையில் இருக்கும்போது தந்தையை குறை சொல்கிற மாதிரியான நிலை அப்படிங்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு எல்லாமே தந்தையிடம் விதண்டாவாதம் அப்படிங்கிறது பேசக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படுங்க. இது ஒரு மாதம் தந்தையிடமும் எதிரிகளை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி என்பர்கள் கொஞ்சம் கண்டும் காணாமல் இருப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க. சித்திரை மாதம் 11ஆம் தேதி வரைக்குமே 6வது வீட்டில் சுக்கிர பகவான் அதி உச்ச பலத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாருங்க. சில பேருக்கு நோய் தொந்தரவுகள் அப்படிங்கிறது தீருங்க. மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும். டென்ஷன் அப்படிங்கிறது ஆகலுங்க. ஜென்ம ராசி அதிபதி 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் அப்படிங்கிறது செய்யும்போது உங்களை விட எதிரி பல மடங்கு பலம் வாய்ந்தவராக இருந்தாலுமே எதிரியை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டுங்க. அதே போல் ஏசியே பேச்சாளர்களை சமாளிப்பீங்க. அதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நேர் 7ஆம் வீட்டிலே களத்திர ஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி சூரியன் இந்த ஒரு மாதம் முழுவதுமே அடி உச்ச பலத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாருங்க. லாபம் அப்படிங்கிறது பன்மடங்கு வருங்க. வெற்றி அப்படிங்கிறதும் பெறலாங்க. பெரும் பணம் அப்படிங்கிறது உள்ளூர், வெளியூர், வெளிநாட்டில் இருந்தோ துலாம் ராசி என்பவர்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. உபஜய ஸ்தானாதிபதி உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு அரசு வழியில் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டுங்க. அரசியல்வாதிகள் துலாம் ராசி என்பவர்களுக்கு பழக்கம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதம் உண்டுங்க. அதே போல் அரசு காரியங்கள் வழியில் சாதித்து கொள்ளலாங்க. அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு தேர்வு அப்படிங்கிறது எழுதலாங்க. இந்த ஒரு மாதம் உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டு கொண்டிருந்த சங்கடங்கள், சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம் இந்த மாதிரியாக செய்து கொண்டிருந்த சட்ட சிக்கல்கள் இந்த ஒரு மாதம் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது உண்டுங்க. முதல் 18 நாட்கள் குரு பலன் அப்படிங்கிறது உண்டுங்க. துலாம் ராசி என்பவர்களுக்கு முதல் 18 நாட்கள் குரு பலன் அப்படிங்கிறது இருக்கின்றது. சட்ட சிக்கலை தீர்த்து கொள்ளலாங்க. அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி அஷ்டமத்திற்கு 8ஆம் வீட்டிற்கு குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாருங்க. 3ஆம் வீட்டிற்கும் 6வது வீட்டிற்கும் அதிபதியானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் அப்படிங்கிறது செய்யும்போது எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் அப்படிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. விபரீதமாக எதிர்பாராத ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வீட்டோட அதிபதி 8ஆம் வீட்டிலே சஞ்சாரம் அப்படிங்கிறது செய்யும்போது நோய் நொடி தொந்தரவுகள் அப்படிங்கிறது தீரும். எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது குறையுங்க. வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான சிக்கல்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்படுங்க. விபத்துக்களால் வரக்கூடிய ஒரு பணம் அப்படிங்கிறதும் இன்சூரன்ஸ் பணம், கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டுங்க. இது வரக்கூடிய ஓராண்டு காலம்
சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் யாருக்குமே கடன் அப்படிங்கிறத கொடுக்காதீங்க. கடன் அப்படிங்கிறது 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, 5000 ரூபா கொடுத்தாலும் சரி, 1,00,000 ரூபா கொடுத்தாலும் சரி, துலாம் ராசி அன்பர்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்களால் திருப்பி வாங்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஒரு வருடம் திருப்பி கொடுக்க முடியாதுங்க. கடன் வாங்குவதையும் தவிர்த்து விடுங்கள். கடன் கொடுப்பதையுமே துலாம் ராசி அன்பர்கள் தவிர்த்து விடுங்கள். ஏன்னா 8லே தனக்காரகன் சஞ்சாரம் அப்படிங்கிறது செய்யும்போது புதியதொரு முயற்சிகள் எடுக்கும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து குடும்ப நபர்களிடம் கலந்து ஆலோசித்து புதியதொரு முயற்சி முடிவுகள் அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்கள் எடுக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டிலே சித்திரை மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் சனி கூட்டணி அப்படிங்கிறது இருக்குதுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள், அதாவது உஷ்ணம் சார்ந்த வெப்பம் சார்ந்த சில நோய் நொடி தொந்தரவுகள் அப்படிங்கிறது வருங்க. ஸோ சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கணவருக்கோ மனைவிக்கோ இல்லை 7ஆம் வீட்டிலே சூரிய பகவான் அதி உச்ச பலத்தில் இருக்கும்போது கணவருக்கோ மனைவிக்கோ துலாம் ராசி அன்பர்கள் குடும்பத்தில் நோய் நொடி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டுங்க. 7ஆம் வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது கண் பிரச்சனை அப்படிங்கிறது வருங்க. கண் வலி வந்துச்சு அப்படின்னா உடனே மருந்து அப்படிங்கிறத எடுத்துக்கொள்வது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லதுங்க. 5ஆம் வீட்டிலே சித்திரை மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி செவ்வாய் கூட்டணி அப்படிங்கிறது இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் பாக்கியா வரப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை சொத்துக்கள் வழியில் ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா சித்திரை மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது என்பது நல்லதுங்க. சித்திரை மாதம் 10ஆம் தேதி 6ஆம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாருங்க. சத்துரு பகை நோய் அப்படிங்கிறது ஒடுங்குங்க. எதிரிகளினுடைய தொல்லை அப்படிங்கிறது அகலுங்க. 6ஆம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வேலை தொழில் மூலமாக உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டுங்க. கோச்சாரத்திலே செவ்வாய் பகவான் 6ஆம் இடம் செல்வது அப்படிங்கிறது சத்ரு ஜெயம் அப்படிங்கிறது உண்டுங்க. மனித உடலில் சக்தியை கொடுப்பவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல செல்லும்போது லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறதும் சனி செவ்வாய் ராகு அவர் 6ஆம் வீட்டில் செல்லும்போது லட்சுமி கடாட்சம் ராகுவோட செவ்வாய் கூட்டணி சேரும்போது உங்களை விட உங்களுடைய எதிரி எவ்வளோ பலம் வாய்ந்தவராக இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. சித்திரை மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு எதிரியை நீங்கள் ஜெயிக்கலாம். அதற்கு முன்னாடி சித்திரை 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எதிரியை பற்றி கவலைப்படாமல் எதிரியை பற்றி நீங்கள் புலம்பாமல் துலாம் ராசி அன்பர்கள் இருக்க வேண்டுங்க. 6ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்து பாக்கியத்தை பாதிப்பார். தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய ஆதாயங்கிறது உண்டுங்க. சித்திரை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் புதன் 6ஆம் வீட்டிலே வக்ரகதியில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாருங்க. அதே போல் இந்த சுளுக்கு, வாதம், பித்தம், மூட்டு, எலும்பு வலி போன்ற தொந்தரவுகள் அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. சித்திரை மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் 6ஆவது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. புதன் நீச நிலையில் சஞ்சாரம் அப்படிங்கிறது செய்யும்போது வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பல்வலி, மூட்டு சார்ந்த எலும்பு வலி இது எல்லாமே வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டுங்க. சிறு மருத்துவ செலவுகளுமே சில பேருக்கு ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதம் 11ஆம் தேதி சுக்கிர பகவான் மேச ராசிக்கு வருகின்றாருங்க. துலாம் ராசிக்கு நேர் 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் வரும்போது கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியம் பிரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதிர் பாலினத்தாரிடம் துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் வரும்போது ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் எதிர் பாலினத்திரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகள், உங்களை விட வயதில் பெரிய மூத்த பெண்களிடம் அவமரியாதை, அசிங்கம், அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுங்க. சித்திரை மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது கணவன் மனைவிக்குள்ள நல்லதொரு அன்னோனியம் பிரியம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. மற்றவர்கள் விஷயங்களில் துலாம் ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணுங்க. 7ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான், சூரியன், குரு சித்திரை மாதம் 11ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை ஒரு 7 நாட்களுக்கு 3 கிரகங்கள் நேர் 7ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்வை செய்யும்போது எவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்தாலுமே அதெல்லாம் சமாளித்து வெற்றி பெறலாங்க. நேர் 7ஆம் வீட்டிலே சூரிய பகவான் அது உச்ச பலத்தில் சஞ்சாரம் அப்படிங்கிற செய்யும்போது இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது
வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாக வந்துட்டு ஓரிடம் விட்டு ஓரிடம் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு சித்திரை மாதம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. உபஜய ஸ்தானாதிபதி உச்ச பலத்தில் சஞ்சாரம் அப்படிங்கிறது செய்யும்போது லாபம் அப்படிங்கிறது பன்மடங்கு வருங்க. அல்லது உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு சேமிக்கக்கூடிய ஒரு வழிகள் அப்படிங்கிறது பிறக்கும். இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பலன் அப்படிங்கிறது உண்டுங்க. இந்த ஒரு காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்முடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க கூடிய அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய